ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னதான் பலவாறான செடி கொடிகளை நம்ம மரங்களை வளர்த்தாலுமே இந்த ஒரு செடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் சொரூபமாகவே இருக்கின்றது. மகாலட்சுமி தேவியும் இந்த செடியும் வேறு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மகாலட்சுமியின் சொரூபமான செடி தான் இது. அது எந்த செடி என்று நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. தெரியாதவர்களும் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா நம்ம கைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம அதை பூசும் பொழுது அதனுடைய நிறங்கள் நமக்கு அழகு சேர்க்கும். அதனுடைய அந்த தன்மை பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது பார்த்திங்கன்னா மருதாணி செடி தாங்க. இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்தா அப்படி என்ன பெரிய நன்மை நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்த நாள் முதலே உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்க தொடங்கிவிடும். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி செடி தான் பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்கும். கிராமப்புறங்களில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான, எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், கடன்கள் இல்லாத நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த மரங்களும் அங்கே இருக்கின்ற அந்த தெய்வ கடாட்சமும் தான். நம்முடைய வீட்டில் வளர்க்கும் மருதாணி செடியை எப்படி பராமரிக்க வேண்டும், இந்த மருதாணி செடியிலிருந்து வரக்கூடிய பூவை என்ன செய்தால் மகாலட்சுமி தேவியின் அருளாசியை நம்ம முழுவதுமாக பெற முடியும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். மருதாணி செடியை முறைப்படி உங்கள் வீட்டில் தினம்தோறுமே பராமரித்து கொண்டு வளர்க்கும் பொழுது வீட்டில் உள்ள அந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். மருதாணி பூசுபவர்களும் பார்த்திங்கன்னா பூசிய பிறகு சில தவறுகளையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதையும் முறைப்படி தெரிந்து கொண்டு செயல்படுங்க. மருதாணி வைத்த பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தினமுமே பார்த்திங்கன்னா எல்லோர் வீட்டு வாசலிலேயுமே இந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மருதாணி செடியை நம்ம வைத்து வளர்க்கலாம். தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து இதை நம்ம வளர்த்து வரணும். பக்கத்தில் அருகில் உள்ள பெண் பிள்ளைகள் யாராவது இந்த மருதாணி செடியை கேட்டால் நம்ம மன மகிழ்ச்சியோட இந்த மருதாணி இலைகளை அவர்களுக்கு பறித்து கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்த அந்த மருதாணி இலையை அவர்கள் அரைத்து அந்த பெண் பிள்ளைகள் கைகளில் வைத்து மனம் சந்தோஷமடைந்தால் அந்த மகாலட்சுமி தாயை சந்தோஷமடைந்ததற்கு சமம். ஆனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கு சென்று விடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல் விளக்கு வைத்த பிறகும் எந்த ஒரு பொருளையுமே அடுத்தவர்களுக்கு நம்ம கடன் கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு முறையுமே முறையாக நம்ம பின்பற்றி கொண்டு வரணும். ஒருவரது வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி செடியை பறித்து கொண்டு வருவதாக இருந்தால் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் போய் அந்த இலைகளை கொண்டு வராதிங்க. விளக்கேற்றி அடுத்தவர்கள் வீட்டிலிருந்து மருதாணி இலையும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. மருதாணி செடியை வைத்திருப்பவர்களுடைய கையில் 1 ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ கொடுத்து விட்டு அவர்களுடைய வீட்டிலிருந்து மருதாணி இலைகளை நம்ம பறித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மருதாணி செடியில் பார்த்திங்கன்னா மருதாணி பூக்களும் பூக்கும். அந்த பூக்களை பறித்து உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்திற்கு சூட்டினால் மனம் குளிர்ந்து அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வரங்களை வாரி வழங்கி விடுவாள். இந்த மருதாணி பூவை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் மகாலட்சுமிக்கு உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற மனசே இருக்காது என்பது ஒரு உண்மை. கொஞ்சம் மருதாணி பூவை எடுத்து நிலைவாசலில் வைத்தாலும் நிலைவாசலில் இருக்கும் குலதெய்வமும் வாஸ்து தேவதைகளுமே மனமகிழ்ந்து உங்களுக்கான வரங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா. அவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நிலவாசலில் நமக்கு ஒரு காவல் தெய்வமாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். நிலவாசல்லையுமே நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே, முறைப்படி தினமுமே பார்த்திங்கன்னா அலசுங்க. அதாவது லைட்டாக தண்ணி ஊற்றி அலசணும். அந்த இடத்துல உட்காரக்கூடாது. பலவாறான விஷயங்களை நம்ம முன்பே தெரிவித்திருப்போம். அதையும் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளணும். அதே போல் வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை இப்படிங்கிற நாட்களில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து நிலவாசல் பூஜையும் நம்ம செய்யணும். மற்றவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்மளுடைய வீட்டில் வளர்கின்ற இந்த மருதாணி இலைகளை பறித்து வீட்டில் இருக்கும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று கையில் இட்டுக்கொண்டால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். மருதாணிட்ட கையால் நீங்கள் கொடுக்கும் தானமும் உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு செல்வதால் இருந்தால் கையில் அழகாக மருதாணி இட்டுக்கொண்டே செல்லுங்கள். பெண்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சேர்த்து தரக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு மட்டும்தான் உண்டு என்பது நியதி. நம்பிக்கையோட மருதாணியை வைத்து கொண்டு எப்பொழுதுமே பெண்கள் இருப்பது மிகவும் நல்லது.
அது உடல் சூட்டையும் குறைக்கும். மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அந்த வலி, உடல் சூட்டு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த மருதாணி இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுதே நம்ம அந்த நேரத்தில் என்ன ஒரு மனநிலையில் சோகமாக இருந்தாலுமே நம்மளுடைய கையில் உள்ள அந்த மருதாணியை பார்க்கும் பொழுதே நம்ம முகத்தில் நல்ல ஒரு புன்னகை ஏற்படும். அந்த வலிகளை மறந்து நல்ல ஒரு அந்த மன சூழ்நிலையை நமக்கு ஏற்படுவதற்கு இந்த மருதாணி நமக்கு உதவிகரமாக இருக்கும். மருதாணி வைத்திருக்கும் கையால் பார்த்திங்கன்னா யாரையும் நம்ம அடிக்கக்கூடாது, கை ஓங்கக்கூடாது. வீட்டில் மங்களகரமான பொருட்களை உங்களுடைய கையால் போட்டு உடைக்கக்கூடாது. மருதாணி வைத்திருக்கும் பெண்கள் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா கோபப்படக்கூடாது. தன்னடக்கம் இல்லாமல் கோபப்பட்டு வீட்டில் இருக்கும் பொருட்களை அந்த கையால் தூக்கி போட்டு உடைக்கக்கூடாது. இப்படி போடும்பொழுதே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டை விட்டு ஓடி சென்று விடுவாள். மூதேவி வாசம் தான் நம்ம வீட்டில் திரும்ப வீச ஆரம்பித்துடும். அதற்கப்புறம் நமக்கு கஷ்டங்கள் தான் நிறைய வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ திருமணமாகாத பெண்களும் சரி ஆண்களுமே சரி பல தோஷங்கள் இருக்குது. இப்படி திருமணங்கள் தடைபட்டு கொண்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மருதாணியை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் உங்களுடைய திருமணமானது விரைவில் கைகூடும் அப்படிங்கிறதான். அது என்ன என்பதையும் முதல்ல பார்த்துடலாம். பெண்களுக்கு முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை என்று தான் செய்யணும். வியாழக்கிழமை என்று பார்த்திங்கன்னா மருதாணி செடியிலிருந்து அந்த இலைகளை பறித்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எடுத்து இந்த மருதாணியை கூட நம்ம கொண்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சுத்தமான சொம்பில் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மருதாணி இலைகளை உருவி அந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள். வியாழக்கிழமை இரவு இந்த சொம்பு தண்ணீரை பார்த்திங்கன்னா தயார் செய்து உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்கும் பார்த்திங்களா, அங்கு வைத்து விடுங்கள். இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா அந்த திருமணமாகாத பெண்களோ இல்லாட்டி அவர்களுடைய தாயாரோ இந்த வேலையை செய்து முடிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அன்று முழுவதும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முழுவதுமே மறுநாள் வரை பார்த்திங்கன்னா அது அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். திருமணமாகாத பெண்ணையும் கூட கட்டாயம் பார்த்திங்கன்னா அழைத்து செல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த மருதாணி இலை தண்ணீரையும் எடுத்து செல்லுங்கள். எல்லா கோவிலுக்குமே அம்மனுக்கு காலையில் அபிஷேகம் நடக்கும். அந்த டயத்தில் நம்ம கண்டிப்பாக போகணும். அப்போது அந்த குருக்களிடம் சொல்லி திருமணமாகாத பெண்களின் கையால் இந்த சொம்பு தண்ணீரை அம்பாளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். குருக்கள் பெற்றுக்கொண்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் அபிஷேகத்தின் போது அம்மனுக்கு ஊற்றி விடுவார். வாரந்தோறும் 5 வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி கலந்த தண்ணீரை திருமணமாகாத பெண்ணின் கையால் அந்த அம்மனுக்கு அபிஷேகமாக கொடுக்கும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு 5 வாரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் பேசி முடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்கள் ஊர் கோவிலில் இப்படி நீங்கள் கொடுக்கும் இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் 2 மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபமேற்றி அம்பாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு மனதார திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த திருமணமாகாத பெண்கள். இந்த தீபத்தை திருமணமாகாத பெண்கள் அந்த குறிப்பிட்ட பெண்ணின் கையால் தான் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஆண்கள் என்றால் விநாயகர் கோவிலுக்கு, அதாவது அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். 2 மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த 2 விளக்குகளுக்கும் 2 மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். 5 வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வர திருமணமாகாத ஆண்களுக்குமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் திருமண யோகம் கூடி வரும். ஆண்கள் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் செய்யலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் அதில் பலன் இருக்கும். நம்ம நம்பிக்கையோடு முதல்ல இந்த விஷயத்தில் ஈடுபடணும். வாரம் பார்த்திங்கன்னா மருதாணி உங்கள் கைகளில் நீங்கள் வைத்து கொண்டே வருவது இன்னும் ஒரு சூப்பரான விஷயந்தான். உங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தேவியோட அருளானது கிடைத்து கொண்டே இருக்கும். பெண்கள் மட்டும்தான் மருதாணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆண்களுமே கூட சேர்த்து வைக்கலாம். அவர்களுக்குமே அது நன்மை அளிக்கக்கூடியது தான். அதனால் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கைகளில் மருதாணி வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. எப்பொழுதுமே இயற்கையான முறையிலேயே அரைத்து கொண்டு அதை பயன்படுத்துங்க. ரவுண்டாக கைகளில் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி வைத்தே பழகுங்க. எப்போதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மருதாணி கோன் வாங்கி நீங்கள் டிசைனாக வச்சுக்கலாம். மற்ற நேரங்களில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வாரம்
இப்படி நீங்கள் அரைத்து வைத்து கொண்டாலே அது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி வைப்பதை காட்டிலுமே இப்படி வைப்பது தான் நமக்கு பல வழிகளில் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம வாழ்வதற்கான வழிமுறைகளை இதை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.